السلام عليكم ورحمة الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله ونشهد أن محمدا عبده ورسوله. அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய அளவில்லா கருணையும் அன்பும் உங்கள் மீதும் என் மீதும் பொழியட்டுமான அல்லாஹ்ட்ட கேட்டவனா என்னுடைய உரையை நான் துவங்குறேன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், எந்த ஒரு சமுதாயம் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லையோ அவர்களை நான் அப்படியே விட்டுறேன், மாற்றுறதில்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறேன். 13வது அத்தியாயத்தில் 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறேன். நம்ம ஒவ்வொருவருமே நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில், நம்மளுடைய குடும்பத்தில், நம்ம வீட்டில், நம்ம பணி செய்யக்கூடிய இடங்களில் அல்லது நம்ம கடைகளில் ஏதோ ஒரு விஷயத்தில் மற்ற மனிதர்கள் நம்ம விரும்புகிற மாதிரி மாறினா நல்லாயிருக்கும், இவங்க இப்படி செய்யாமல் இப்படி மாற்றிக்கிட்டா நல்லாயிருக்கும், இவங்க ஏன் இப்படி செய்கிறாங்க, இந்த செயல் இப்படி மாற்றி செஞ்சால் நல்லா இருக்கும்ன்ற எண்ணம் நம்மள்கிட்ட இருக்கும். அல்லது அந்த மனிதருடைய குணம் இப்படி மாறினா நல்லா இருக்கும்னு சொல்லி நமக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்கும். நிச்சயமாக மனிதனாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அப்படி ஒரு எண்ணம் வர்றது ரொம்ப சகஜமான விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நபித்துவம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அந்த சமுதாயம் அறியாமை காலத்து சமுதாயம்னு அழைக்கப்பட்டுச்சு. ஐயாமுல் ஜாஹிலியா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவர்களுக்கு சரி எது தவறு எதுன்னு பிரித்து கூட பார்க்காத ஒரு சமுதாயமாக அவங்க இருந்தாங்க. அதாவது தவறு இதுன்னு தெரிஞ்சு செஞ்சால் அது ஒன்று, அது வேற. இது தவறு தான் அப்படிங்கிறதான அறிவே அவங்களுக்கு இருக்காது. அப்படிப்பட்ட சமுதாயத்தில் ஒரு மனிதர் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அந்த மனிதரை தூதராக்குறான். அந்த தூதர் அல்லாஹ்வுடைய செய்திகளை நம்ம மக்களுக்கு எத்தி வைக்கிறார், எத்தி வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அந்த சமுதாயம் முழுமையாக மாறுது. எத்தனை ஆண்டுகளில்? 23 ஆண்டுகளில் முழுசாக மாறி தானே இருக்குது. ஏற்கனவே ஒரு செட்டப்பில் அந்த சமுதாயம் இருந்துச்சு. ஒரு சில செயல்களை அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. வட்டி வியாபாரத்தை எடுத்துக்கிட்டோம்னா வட்டி வாங்கிக்கிட்டு கூட கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. திருமணம் பண்ணுறது, பெண்கள் விஷயத்தில் எடுத்துக்கிட்டோம்னா விபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, மது அருந்திக்கிட்டு இருந்தாங்க, என்னென்ன பாவமெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தான். பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னா அதை போட்டு புதைக்கிறது, உயிரோட கொலை பண்ணுறது, எல்லா பாவத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்த சமுதாயம் தானே. எப்படி அந்த சமுதாயம் மாறினுச்சு? இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றத்தை கொண்டு வந்தாங்க, மாறினாங்க. அந்த சமுதாயம் எப்படி மாறினாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை கொண்டு வந்து செய்தியை சொன்னதோடு மட்டும் இல்லை, அந்த செய்தியை நடைமுறைப்படுத்தி செயல் வடிவம் கொடுத்து செஞ்சு காமிச்சாங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே என்னை எவ்வாறு ஒரு விஷயத்தை செய்ய கண்டீர்களோ அப்படி நீங்கள், எடுத்துக்காட்டுக்கு நம்ம தொழுகையை சொல்லலாம், என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கன்னாங்க. தொழுகிறதுக்கு மட்டும் கிடையாது, அது எல்லா விஷயங்கள்லையுமே. ஒரு அரசியல் தலைவரா, ஒரு மார்க்க தலைவரா, ஒரு குடும்ப தலைவரா, ஒரு போர் தளபதியா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னென்ன நிகழ்வுகள்லாம் அந்த மனுஷன் இருப்பானோ, என்னென்ன சூழ்நிலைகள் அந்த மனிதன் இருப்பானோ, ஒரு வியாபாரத்திலிருந்து குடும்பத்திலிருந்து எல்லா விஷயத்துலையுமே, எல்லா இடத்துலையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரோல் பிளே பண்ணியிருக்கிறாங்க. அவங்க அந்த நியாயமாக நடந்துக்க, சரியாக நடந்துக்க, அல்லாஹ்வுக்கு அஞ்சிக்கன்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அவங்க அதை நடைமுறைப்படுத்தி காமிச்சாங்க. இன்னைக்கு நம்ம சில நிகழ்வுகளை பார்த்தோம்னா எப்படி இருக்கும்னா, ஒரு மனிதர் ஒரு விஷயத்தை சொல்லுவார், ஆனால் அந்த விஷயத்தை அந்த மனிதர் செய்வாரான்னு கேட்டால் செய்ய மாட்டார்.
அப்புறம் எப்படி அந்த மனிதர் சொல்கிறத இன்னொருத்தர் கேட்பார், நீ ஏன் ஒழுங்காக செய்கிறது இல்லை, நீ என்னைய சொல்ல வந்துட்டியா? இப்படித்தானே இருக்கும் அந்த மனிதருடைய, அதாவது அந்த விஷயத்தை பெறக்கூடிய மனிதருடைய சிந்தனை. முதல்ல நீ போய் ஒழுங்காக செய், அப்புறம் பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து இப்படி யாராலையாவது சொல்ல முடியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டுகால நபித்துவ வாழ்க்கையில ஏதாவது ஒரே ஒரு இடத்துல நபியே இதை செய்யலை, நான் எதுக்கு செய்யணும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்கள் செய்யாததை பிறருக்கு ஏவுகிறீர்களா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேள்வி எழுப்புறான். எவ்வளவு பெரிய ஒரு விஷயம், ஒரு மாற்றம் வேணும், ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல மாற்றம்ன்றது நம்ம அளவுல நிகழணும், தன் அளவுல நிகழணும். ஒருத்தர் நல்லா பயான் பேசுறாரு, நல்லா மார்க்க விஷயங்களை மக்களுக்கு எத்தி வைக்கிறாரு, ரொம்ப என்ன சொல்றது, அவருடைய பேச்சே ரொம்ப அழகிய பேச்சா இருக்கு. ஆனா அவர் கூட இருக்கிறவங்ககிட்ட அவர் அதை நடைமுறைப்படுத்தல, அந்த இடத்துல கண்ணியமான முறையில கூட இருக்கிறவங்கள நடத்தல, அவங்கள்ட்ட தகாத வார்த்தையில பேசுறாரு, தகாத முறையில் நடந்துக்கிறாரு. அப்போ அவருடைய பிரச்சாரங்கள் எப்படி இருக்கும்? இது என்னது, இது எந்த மாதிரியான ஒரு விஷயம்? அப்போ மாற்றம் தன்னளவுல நிகழல. அல்லாஹ் நாளைக்கு மறுமை நாள்ல ஒரு குறிப்பிட்ட 3 மனிதர்களை பத்தி எல்லாம் சொல்றான். அதுல ஒரு மனிதர் யாரு அப்படின்னு சொன்னா, ஊருக்கெல்லாம் மார்க்கத்தை உபதேசம் பண்ணியிருப்பாரு, ஊருக்கெல்லாம் மார்க்கத்தை எடுத்து வச்சிருப்பாரு. ஆனா அவர் அல்லாஹ் நாளைக்கு கொண்டே நரகத்துல போடுவான், நரகவாசி ஆக்கிடுவான். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, நீங்க எங்களுக்கு மார்க்கத்தை எத்தி வச்சீங்களே அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் அந்த மனிதரை பத்தி கேட்கும்போது, உனக்கு நான் எடுத்து வச்சேன்ப்பா, நான் செய்யல. உனக்கு நான் நல்லா பேச சொன்னேன், பிறர்கிட்ட அன்பா இருந்துக்கிற சொன்னேன், பிறர்கிட்ட நல்ல விஷயங்களை பேச சொன்னேன், பகிர சொன்னேன். நான் மற்றவங்களோட நல்ல முறையில் நடந்துக்கிறல, தகாத வார்த்தைகளை பயன்படுத்தினேன் கூட இருக்கிற சக மனிதர்கள்ட்ட. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த இடத்துல மாற்றம் தாங்கிட்ட நிகழல. நம்மளுடைய பொதுவான சிந்தனையே எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு செய்தியை கேட்கிறோம், ஒரு பயான்ல ஒரு விஷயத்தை கேட்க போறோம் அப்படின்னா, இந்த செய்தி எனக்கு, நான் என்னைய மாற்றிக்கிறதுக்கு, நான் என்னுடைய செயலை மாற்றி அமைச்சிக்கிறதுக்கு, என்னுடைய பேச்சை மாற்றி அமைச்சிக்கிறதுக்கு, என் குடும்பத்துல நான் எப்படி நடந்துக்கிறேங்கிறத மாற்றி அமைச்சிக்கிறதுக்குன்ற சிந்தனை வர்றதை தாண்டி எப்படி வரும்னா, இது உனக்கு தான், கேட்டுக்கிட்டியா, இது உனக்கு தான் சொல்றாரு, நல்லா கேட்டுக்க அப்படின்னு இன்னொரு மனிதரை தான் நம்ம அந்த இடத்துல பொருத்தி பார்க்கிறோம். இது சக மனிதர்கள் மட்டும் இல்லை, குடும்பத்தினர், பெற்றோர், பிள்ளைக்கு பெற்றோர், கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், எல்லாரும் அப்படித்தான். உனக்கு தான் கேட்டுக்க, உங்களுக்கு தான் கேட்டுக்கிறீங்க. அம்மா பிள்ளைய பார்த்து, பிள்ளை அம்மாவை பார்த்து, உனக்கு தான், நல்லா கேட்டுக்க. இப்படித்தானே பண்ண நான் சொல்றாங்க, பயானை கேளு. முதல்ல இந்த சிந்தனையில நம்ம வெளியே வரணும். ஒரு செய்தியை கேட்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க, குர்ஆன்ல ஒரு வசனத்தை வாசிக்கிறோம், குர்ஆன்ல ஒரு வசனத்தை சிந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னா, முதல்ல இந்த சிந்தனையில இருந்து வெளியே வந்து, இது எனக்கு சொல்லப்பட்டது, இந்த செய்தி நான் என்னைய மாத்திக்கிறதுக்கான செய்தி. நம்மளுடைய சிந்தனையில இந்த மாற்றம் ஆகும். முதல்ல எந்த ஒரு செய்தியை கேட்டாலும் சரி, குர்ஆன்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு வசனத்தை கேட்டாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன எந்த ஒரு ஹதீஸை கேட்டாலும் சரி, இத்தனை 1000 ஹதீஸ் இருக்குது, எந்த ஹதீஸை கேட்டாலும், எந்த குர்ஆன் வசனத்தை கேட்டாலும், இது எனக்கு சொல்லப்பட்ட செய்தி, இந்த செய்தியிலிருந்து நான் இப்படி இருக்கிறேன், இப்படி மாத்திக்கிற போறேன், இத்தனை நாளா என் வாழ்க்கை இப்படி இருந்தது, இந்த செய்திக்கு பிறகு என் வாழ்க்கை இப்படி ஆயிருச்சு, அல்லாஹ் இப்படி ஒரு விஷயத்த சொல்றானா. எத்தனை செய்தியை கேட்கிறோம். எடுத்துக்காட்டுக்கு வயலுண்டி குலீஸ்வரா இங்க இருக்கிற பெரும்பாலான மக்களுக்கு தெரியும். அதுல அல்லாஹ் என்ன சொல்றான்? நிச்சயமாக குறை கூறி புறம் பேசி திரும்புவர்களுக்கு கேடுதான். இந்த செய்தி இங்க இருக்கிற யாருக்காவது ஒருத்தருக்கு தெரியாம இருக்கா? அல்லது இங்க இருக்கிற பெரும்பான்மையான மக்களுக்கு இந்த செய்தி தெரியும். ஆனா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில புறம்ன்ற விஷயம் இல்லாம இருக்குதா? இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறத்தை பற்றி என்ன சொல்றாங்க? ஒரு சகோதரனுடைய மாமிசத்தை உண்பதற்கு சமமான செயல். இந்த விஷயத்தை நம்ம எவ்வளவு யோசிச்சு பார்த்திருக்கிறோம்? எவ்வளவு அருவருக்கத்தக்க ஒரு விஷயம். இது ஒரு செய்தியா? சகோதரனுடைய மாமிசத்தை உண்றதா? ரொம்ப கொடுமையானது போல. இவ்வளவுதான் நம்ம கொடுக்கக்கூடிய, நம்ம சிந்தனையை எடுத்துக்கிறக்கூடிய விஷயமா இவ்வளவு காலமா இருக்கு. அதை அப்படியே கற்பனையில், அப்படியே மனக்கண்ணில் அதை கொண்டு வந்து பாருங்க. அதை நம்மளால செய்ய கூட முடியாது. அதாவது அந்த கற்பனையை கூட நம்மளால செய்ய முடியாது. ஆனா அதுக்கு இணையான ஒரு செயலை தானே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு மனிதர் இல்லை அந்த சபையில,
இன்னும் சொல்ல போனா அவர் விரும்பாத ஒரு விஷயம். இந்த விஷயத்த நீங்க சொல்றத அவர் விரும்ப மாட்டாரு. அவர் விரும்புறதா இருந்தா அது வேற. அவரை உட்கார வச்சுக்கிட்டு நீங்க சொன்னீங்கன்னா அவர் ஏத்துக்குவாருன்னா அந்த செய்தியை, அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது. அவர் விரும்பாத ஒரு விஷயத்த நீங்க சொல்றீங்க, நீங்க அதை சொல்றத அவர் விரும்ப மாட்டார். அது எவ்வளவு பெரிய பாரதூரமான ஒரு விஷயம். நான் சொல்றத தெளிவா புரிஞ்சுக்கணும். அவர் ஏத்துக்கிறாருன்னா, இப்போ ஒருத்தர் உதவின்னு கேட்கிறாரு, எனக்கு ஒரு கடையில ஒரு 10 லட்ச ரூபா தேவைப்படுதுப்பா. இன்னொருத்தர் சொல்றாரு, இந்த அவர்கிட்ட போய் கேளு, அவர் உதவி செய்யக்கூடியவர், அவர்கிட்ட கேட்டா அவனுக்கு ஏதாவது உதவி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுவும் அவர் இல்லாத நேரத்தில் அவரை பத்தி பேசுறதுதான். ஆனா இது ஒருத்தருக்கு நன்மை பயக்கும். இது பத்தி பிரச்சனை கிடையாது. இது அவர் இருக்கும் போதும் சொல்லலாம், அவர் இல்லாத போதும் சொல்லலாம். ஆனா அவர் இருக்கும் போது எந்த விஷயத்த நம்ம சொல்ல மாட்டோமோ, அவர் முன்னாடி பேச மாட்டோமோ, அது பேசுறோம்னா அதுதான் புறம். இந்த புறமுக்கான அளவுகளே பல மக்கள் தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் என்ன இல்லாததையா பேசுறேன்? இல்லாததை பேசினா அதுக்கு பேர் அவதூறு. இருக்கிறத பேசுறதுக்கு பேர் தான் புறம். சுயமா நம்மகிட்ட ஒரு மாற்றம் வேணும். அல்லல்லா, நம்ம இந்த மனிதரை பத்தி பேசுறோமே, இவர் இந்த சபையில இல்லையே, இது இவருக்கு தெரிஞ்சா இதை அவர் ஏத்துக்கிற மாட்டாரே, இதை நான் அவர் எப்படி பேசுவேன் அப்படிங்கிற சிந்தனை வரலாம். ஆனா நமக்கு அந்த சிந்தனை வரவே மாட்டேங்குது. அந்த சிந்தனை கொஞ்சம் கூட வரமாட்டேங்குது. சிந்தனை எத்தனை பயான்ல எத்தனை தாயிகள், எத்தனை பேச்சாளர்கள் நம்ம விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் இதை பத்தி பேசியிருக்கிறாங்க. புறம் பேசக்கூடாதுங்கிற செய்தியை இன்னைக்கு தான் ஆகஸ்ட் 21 2026 நம்ம கேட்கிறோமா? இதுக்கு முன்னாடி நம்ம பிறந்ததுல இருந்து இந்த தேதி வரைக்கும் இந்த செய்தியை நம்ம கேட்கவே இல்லையா? நமக்கு இந்த செய்தி புது செய்தியா? இன்னைக்கு தான் லுக்மானுங்கிற ஒருத்தர் வந்தாரு, இந்த ஒரு செய்தியை சொன்னாரா? அப்போ இந்த செய்தி நம்ம உள்ளக்குள்ள போய் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தினுச்சு? நம்ம அளவுல, நம்ம சிந்தனையில, நம்ம செயல்ல. ஒரே ஒரு எடுத்துக்காட்டாக தான் நான் புறத்தை சொல்றேன். இது மாதிரிதான் ஒவ்வொரு செயலும். நம்ம செய்யக்கூடிய செயல்ல நம்ம சிந்திக்கணும். நான் இன்னைக்கு இந்த விஷயத்த நான் செய்யறேன், இது அல்லாஹ் எனக்கு அனுமதிச்சு தந்த விஷயமா? இந்த செயல் நான் செய்யறதுக்கு அல்லாஹ்வினுடைய அன்பை பெறுவானா? அல்லாஹ்வினுடைய கருணையை பெறுவானா? அல்லாஹ் எனக்கு இந்த செயல் மூலியமா நன்மையை தருவானா? அப்படிங்கிற சிந்தனை நமக்கு வரணும். அந்த சிந்தனை வரும் பொழுது சுய மாற்றம் ஏற்படும். ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு வார்த்தையை பேசுறதுக்கு முன்னாடி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். என்ன சொல்றான்? மூமினூன்ங்கிற சூறாவுல, மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், கது அஃப்லஹல் மூமினூன். அதுக்கப்புறம் மூமின்களுடைய பண்புகளை அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வர்றான். அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள், அவர்கள் ஜக்காத்தை கொடுத்து வருவார்கள். அதுக்கு அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான்? அவர்கள் வீணானவற்றை விட்டு விலகி இருப்பார்கள். அவர்கள் பேசினால் நல்லதை பேசுவாங்க. அப்ப நம்ம பேசக்கூடிய செயல், நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல வீணானது எவ்வளவு இருக்கு? புறத்துக்கு அடுத்தாப்புல நான் இன்னொரு எடுத்துக்காட்டுக்கு இதை சொல்றேன். ஒரு விஷயத்தை கேட்கிறோம், ஒரு விஷயத்தை பார்க்கிறோம், அல்லது ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்கிறோம். அதனால நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இந்த இன்மை வாழ்க்கையிலேயோ அல்லது இதற்கு பிறகு இருக்கக்கூடிய மறுமை வாழ்க்கையிலே ஏதேனும் ஒரு பிரயோஜனம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கிறோமா? தினசரி நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவோ விஷயங்களை பார்க்கிறோம், கேட்கிறோம்ல. மொபைல்லையா இருக்கட்டும், பிற மனிதர்கள்ட்ட பேசுறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கா? அந்த விஷயத்தை பார்க்கறது மூலியமாவோ கேட்கறதின் மூலியமாவோ நம்மளுடைய சிந்தனைக்குள்ள இதை கொண்டு வரணுமா? இதை நான் பார்க்கிறேனே, என் போன்ல இந்த விஷயத்த நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேனே, இதனால எனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அப்ப இந்த இடத்துல மூமின்களுடைய பண்புன்னு அதான் சொல்றானே, அப்ப அந்த பண்பு என்கிட்ட வந்துருச்சா? இந்த மாற்றம் என்கிட்ட வந்துருச்சா? இந்த சிந்தனை நமக்குள்ள வருதா? முதல்ல அல்ல பல இடத்துல பல பண்புகளை சொல்றாங்க, மூமின்களுடைய பண்புகள், முத்தகீன்களுடைய பண்புகள்னு சொல்லி. அப்ப இந்த பண்பு என்கிட்ட இருக்குதா? இம்மாதிரி என்னுடைய செயல்களை நான் அமைச்சுக்கிறேன்னா? ஒவ்வொரு நேரத்திலையும் நம்ம சிந்திச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த மாற்றம் வரும். காலையில நான் எந்திரிச்சிட்டேன், ஓகே அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு இன்னைக்கு அல்லாஹ் எனக்கு மரணிச்சு எனக்கு உயிரை கொடுத்துருக்கிறான். இந்த நாளை எனக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். இந்த நாள்ல நான் என்ன செய்ய போறேன்? அல்லாஹ்வுக்காக தொழுகையை தாண்டி அல்லாஹ்வை சிந்திக்கிறதுக்காக, அல்லாஹ்வை பத்தி நினைக்கிறதுக்காக, அல்லாஹ் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்கிற சிந்தனை வந்துருச்சுன்னா இந்த பாவமெல்லாம் நமக்குள்ள வருமா? எடுத்துக்காட்டுக்கு இப்ப நம்ம
குற்றங்கள் குறையணும்னா சிசிடிவி போடணும்னு சொல்றான். ஊரு பூரா போட்டுருந்தான். ஏன் குற்றங்கள் குறையுது? அது ஏதோ ஒன்று நம்மளை பார்த்துட்டு இருக்கு, நம்மளை கண்காணிச்சுக்கிட்டு இருக்குன்ற சிந்தனை வரும்போது தானே குற்றம் குறையுது. அப்ப அல்லாஹ் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். காலையில எந்திரிச்சதுல இருந்து இரவு படுக்கிற வரைக்கும் அல்லாஹ் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அல்லாஹ் என்னுடைய செயல்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இந்த சிந்தனை நமக்கு இருக்குது. அனைத்தையும் பார்க்கக்கூடியவனா இருக்கிறான், அனைத்தையும் கேட்கக்கூடியவனா இருக்கிறான் அல்லாஹ். அப்ப நம்மளுடைய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு சொல்லும் அல்லாஹ்வால பார்க்கப்பட்டு கொண்டுதானே இருக்குது. அந்த அடிப்படையில் நம்மளுடைய சொல்ல வச்சுக்கிட்டு இருக்கோமா, நம்மளுடைய செயலை வச்சுக்கிட்டு இருக்கோமா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறான். நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஒவ்வொரு நேரத்திலையும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்ம சிந்தனையால மட்டும்தான் நம்மளை மாற்ற முடியும். ஒரு விஷயத்தை கேட்கறதுனால மட்டும் மாற்ற முடியாது. ஒரு விஷயத்தை பேசுறதுனால மட்டும் மாற்ற முடியாது. பேசுறதும் கேட்கறதும் சேர்ந்து சிந்தனையா மாறி அந்த சிந்தனையில தான் நம்மளுடைய மாற்றம் வரும். எப்பயுமே ஒரு செயலை நம்ம கேட்கிறோம், ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா இது எனக்கானது, இது அல்லாஹ் எனக்கு சொல்லியிருக்கிறான். குர்ஆன்ல ஒரு வசனத்தை படிக்கிறோம்னா அந்த வசனத்தோட ஒன்றி சிந்திச்சு அந்த வசனத்தை உள்வாங்கி மாறும் பொழுது மாற்றம் நிகழும், சுய மாற்றம் நிகழும். அல்லாஹ் அரிசிக்கு கீழே நிழல் தர மனிதர்களை பத்தி பேசுறான். எந்த ஒரு மனிதர் தனிமையில இருந்து அல்லாஹ்வை நினைச்சு கண்ணீர் விடுறாரோ அவருக்கு அரிசிக்கு கீழே நிழல் தரங்கிறான். இதுல யாராவது ஒருத்தர் வெளியே தெரியுற மாதிரி இதுல இந்த தன்மையில யாருக்காவது ஒருத்தருக்காவது நம்ம செய்யக்கூடிய செயல் தெரியுமா அல்லாஹ்வை தவிர? அதாவது நம்ம தனிமையில இருந்து கண்ணீர் வடிக்கிறது யாருக்காவது தெரியுமா அல்லாஹ்வை தவிர? அல்லாஹ் எதுக்கு அதை சொல்றான்? தனிமையில இருக்கும் பொழுது நமக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில எந்த ஒளிவு மறைவும் இருக்காது. அந்த இடத்துல எந்த மனிதனும் நம்மளை பார்க்க போறது இல்லை. நம்மளுடைய தவறுகளை அல்லாஹ்ட்ட சொல்லி அல்லாஹ்வோட உரையாடி அல்லாஹ்ட்ட பேசி உள்ளத்துல இருந்து நேரடியாக அந்த கண்ணீர் வெளிப்பட்டு அல்லாஹ்வை நம்ம நெருங்குறோம். அந்த செயலோட நம்ம மாற்றம் நிகழும். அந்த செயல் நம்ம மாற்றத்துக்கான ஒரு வழிகாடா இருக்கும். அந்த செயல் நம்ம மாற்றத்துக்கான ஒரு துவக்க புள்ளியா இருக்கும். ஒவ்வொரு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் எனக்கு தான். குர்ஆன்ல அருளப்பட்டிருக்க ஒவ்வொரு வசனமும் எனக்கு தான். அல்லாஹ் சொல்றான்ல இது மூமின்களுக்கு நேர்வழி காட்டும்ன்றான். இந்த குர்ஆன் நம்மளை மாத்துச்சா? நான் முதல்ல சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பத்தி சொன்னேன். 23 வருஷத்துல இப்படி இருந்த சமுதாயம் இப்படி மாறிடுச்சுன்னு சொன்னேன். அப்ப அதே குர்ஆன் தானே நம்ம கிட்ட இருக்கு, அதே வழிகாட்டுதல் தானே நம்ம கிட்ட இருக்கு. அந்த மாற்றம் நமக்கு ஏன் வரல? அல்லாஹ்வுடைய வார்த்தை தானே. குர்ஆனை அல்லாஹ் மாத்தும்னு சொல்லிட்டான், இது மூமின்களுக்கு நேர்வழி காட்டும்னு சொல்லிட்டான். அப்ப நமக்கு அந்த மாற்றம் வரணும்ல. ஏன் வரல அப்படின்னு சொன்னா நம்ம அளவு அந்த மாற்றத்தை நம்ம சிந்திச்சு பார்க்கல. எல்லாத்தையுமே அவனுக்கு அவளுக்கு அவனுக்கு அவனுக்கு எனக்கு இந்த வசனம் எனக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. நாளைக்கு ஷைத்தான் போய் மறுமை நாளில் நிற்கும் பொழுது சொல்லிடுவான், உங்க மேல எனக்கு எந்த அதிகாரமும் இல்லைப்பா, நான் கூப்பிட்டேன் நீ வந்துட்டேன்ருவான். நம்ம போய் நீ கூப்பிட்டதுனால வந்தேன்னா சொல்ல முடியாது. அப்போ நம்ம சிந்திச்சா மட்டும்தான் நம்ம மாற்றம் வரும். எல்லா ஷைத்தான் நம்மளுடைய முன்னாடி வர்றான், பின்னாடி வர்றான், வலப்புறம் வர்றான், இடப்புறம் வர்றான், எல்லா பக்கத்துல இருந்து வருவான். அப்போ நம்ம ஷைத்தான் இருந்து எப்படி பாதுகாப்பு தர்றது? 2 வழி இருக்கு. எந்த பக்கம் வரல அவன்? மேலையும் கீழையும் வரல. கீழே சஜிதாவோட இருந்து அல்லாட்ட துவா செஞ்சிடலாம், மேலே கையேந்தி அல்லாட்ட துவா செஞ்சிடலாம். இப்போ ஏன் அளவுல எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் நான். அப்போ நான் அதுக்கு என்ன செய்யறது? குர்ஆனை ஓதணும், குர்ஆனை சிந்திக்கணும், அல்லாட்ட கையேந்தணும். அல்லாஹ் ஏன் அளவுல என்னுடைய செயல்களை மாற்று. அப்போ நம்ம மாறும் பொழுது இயல்பா யதார்த்தமா நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரும் மாறுவாங்க. எப்ப நம்ம மாறணுமோ நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களுமே மாறிடும். ஒரு சமீபத்தில் கூட ஒரு செய்தி நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கிறதுக்கு கேட்டிருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஒரு விவசாயி ஒருத்தர் குறித்த செய்தியை கூட சொல்லியிருந்தாங்க ஒரு உரையில். அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, விதைகளை வாங்கும் பொழுதே அவர் நிலத்துக்கு விதைச்சது போக நல்ல விதைகளை அவரை சுற்றி இருக்கிற விவசாயிக்கெல்லாம் கொடுத்துருவாங்க. அவருடைய நிலத்துல ஒரு கட்டத்தில் நல்ல மகசூல் நல்ல விளைச்சல் வந்தோன்னே கூப்பிட்டு அந்த அது சம்மந்தப்பட்ட நிறுவனம் ஏதோ ஒன்று அதுக்கு பரிசளிக்கிற நிறுவனம் அவரை கூப்பிட்டு எப்படி உங்கள் நிலத்துல இவ்வளோ விளைச்சல் வந்துச்சு அப்படின்னு கேட்டப்ப இந்த விஷயத்த அவர் சொல்லியிருக்கிறார். நான் அந்த விதை வாங்கும் பொழுது எனக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நான் அந்த விதையை கொடுத்துருவேன்.
அங்கிருந்து அந்த அந்த விதையை அவங்க விதைச்சு அதுல வரக்கூடிய செடியிலேருந்து மகரந்தம் கலக்கும் பொழுது எல்லாமே தரமானதா மாறிடும். இந்த இடத்துல நம்ம ரெண்டு விஷயத்த பார்க்கணும். அவர் நிலத்துல மகசூல் நல்லா இருக்கணும்னா அவர் மட்டும் நல்லா இருந்தா பத்தாது, அவங்க கூட இருக்கிறவங்க சுத்தி இருக்கிறவங்களும் அந்த விஷயத்த எடுத்து அதை செயல்படுத்தினா மட்டும்தான் மாற முடியும்ன்றத இதை நம்ம பாடமா படிச்சுக்கணும். அப்ப முதல்ல நம்ம நல்லா நம்ம மாறணும் அப்படின்னு சொன்னா நம்ம மாறினாதான் அவங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே மாறுவாங்க. அப்ப மாற்றம்ன்றது நம்மகிட்ட இருந்து தான் முதல்ல வரணும். பிறரை வச்சு நீ மாறணும், அது அப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு, அதனால நான் அப்படி, எது எப்படி இருந்தாலும் அல்லாஹ் என்னைய மாற சொல்லிட்டான். நான் மாறாத வரைக்கும் என்னை எல்லாம் மாற்ற போறது இல்லை. அல்லாஹ் இன்னொரு இடத்துல குர்ஆன்ல சொல்றான், மனிதன் அவன் முயற்சித்ததை தவிர அவனுக்கு வேற எதுவும் இல்லை. அல்லைஸல் இன்சான இல்லா மா யஷா. அப்ப அந்த மாற்றத்துக்கான முயற்சியில நம்ம ஈடுபடும் பொழுது அல்லாஹ் நிச்சயமா அந்த இடத்துல வெற்றியை கொடுப்பான். அல்லாஹ்வை சார்ந்து நிற்கும் போது அல்லாஹ் அவருக்கு ஒரு வழியை காட்டுறேங்கிறான். ஒவ்வொரு இடத்துலையும் திருப்பி திருப்பி அல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்புறம் வேற வேற வகத்துல வேற வேற வகையில் அல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். நீங்கள் அழகிய செயலுடையவர் யார் என்பதை உங்கள்ல இருந்து நம்ம பார்க்கறதுக்கு தான் மௌத்தையும் வாழ்வையும் படைச்சிருக்கிறோம். இது எவ்வளவு வந்தக்கும் ஐயுக்கும் அவசரம் ஆமலா, உங்களில் அழகிய செயல். அப்ப அழகிய செயல்னா என்ன? ஏன் என்னுடைய இடத்துல இருந்து நான் பார்க்கணும். முதல்ல அவன் அப்படி செஞ்சுட்டான், அதனால நான் இப்படி பேசினேன். அல்ல இன்னொரு இடத்துல குர்ஆன்ல சொல்றான், அசாபக்கும் முசீபா அப்படிங்கிறான். என்ன? அவரவர்களுக்கு ஏற்படக்கூடிய தீங்கள் அவரவர் கரங்களாலேயே தேடிக்கொண்டவை. எனக்கு ஒரு கஷ்டம் சிரமம் வருதுன்னா என்னாலதான் முதல்ல அது நடந்துச்சு, நான் தான் அதுக்கு காரணமா இருக்கேன். திருப்பி திருப்பி நான் தான். ஆனா மனுஷன் அப்படியே உள்டாவா அவனுடைய வாழ்க்கையை அமைச்சு வச்சிருக்கிறான். ஏதாவது ஒரு நல்லது நடக்கட்டுமே, ஏதாவது ஒரு விஷயம் சூப்பரா இருந்துடட்டுமே, அது நான் பண்ணது. நம்மெல்லாம் நம்ம வச்சோம்னா, நம்ம கையை வச்சோம்னா அது அப்படி வராம எப்படி போகும்? அப்படியே உள்டா மனுஷனுடைய செயல்பாடும் பேச்சும். முதல்ல மாற்றம்ன்றது நம்ம கிட்ட வரணும். நம்ம ஒரு தவறை பண்ணிட்டோமா, ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன், உடனே அடுத்தாள் மேல பழைய தூக்கி போடுறது மனுஷன். அதனால அது அவர் கரெக்டா பண்ணியிருந்தாருன்னா இந்த தப்பு வந்திருக்காரு. நீ என்ன பண்ணன, நான் என்ன பண்ணன, அவர் அப்படி பண்ணது ஓகேப்பா இருக்கட்டும், அவர் பண்ணலாம் யாருமே சொல்லல. அந்த 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 ஜமாத்துல அந்த பள்ளியில இப்படி பண்ணாங்க, என் கூட வந்தவரே இப்படி பண்ணிட்டாரு, என் மனைவி இப்படி பண்ணிட்டாங்க, எங்க வாப்பா இப்படி பண்ணிட்டாரு, அதெல்லாம் யாருமே இல்லைன்னு சொல்லல. அவன் அப்படிதான் பண்ணிட்டாங்க. நீ என்ன பண்ணிருக்கணும், நான் என்ன பண்ணிருக்கணும்ன்ற சிந்தனை எனக்கு வரணும். நான் இந்த இடத்துல ஏன் செய்யல, ஏன் சொல்ல, நான் எப்படி மாற்றி அமைச்சிருக்கணும். அந்த ஒரு நிகழ்வுக்கு நடக்காம இருக்கிறதுக்கோ, அந்த ஒரு விஷயம் பேசாம இருக்கிறதுக்கோ, சொல்லாம இருக்கோ, நான் என்ன பண்ணியிருந்தா அதை சரி பண்ணியிருக்க முடியும். இந்த சிந்தனை வரும் பொழுது தன்னளவில் உள்ள மாற்றம் ஏற்பட்டுரும். நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்கள் மாற்றத்துக்கு அதுவே ஒரு வழியா அமையும். அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையே மாற்றப்பட்டுரும். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததுக்கு அப்புறமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரத்துக்கு முன்னாடியே இருக்கிற சூழ்நிலை இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்கணும்னா மாற்றம்ன்றது தன்னிலையில தான் வரணும். சுய மாற்றம் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம 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 என்ன செஞ்சு நம்மளை சரி பண்றது, நம்ம என்ன பண்ணி நம்மளுடைய சொல்ல சரி பண்றது, நம்ம என்ன பண்ணி நம்மளுடைய செயலை சரி பண்றது. திருப்பி திருப்பி இந்த சிந்தனைக்குள்ள நம்ம போகும் பொழுது இன்ஷா அல்லாஹ் இதனுடைய முயற்சியில ஈடுபடும் பொழுது அல்லாஹ் நம்ம முயற்சியை வெற்றியாக்கி கொடுப்பான். இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயத்தை கேட்டவாறு நடக்கக்கூடிய நல்மக்களா அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்குவானாக. இப்ப நான் சொல்லிட்டேன், நான் பேசிட்டேன் அப்படிங்கிறதுக்காக இது உங்களுக்கு மட்டும் கிடையாது, எனக்கும் சேர்த்ததுதான். அதனால உங்களையும் என்னையும் இந்த விஷயத்தை கடைபிடிக்கக்கூடிய நல்ல மனிதர்களா அல்லாஹ் ஆக்குவான்னு கேட்டவனா என்னுடைய முதல் உரையை முடிச்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.